அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியும். பூஜையா? நல்ல ஐடியா தான். பார்வதி, இந்த மாதிரி பூஜை பண்றவங்களெல்லாம் உனக்கு தானே தெரியும். யாராவது இருந்தா சொல்லு. இல்ல விஜயா, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. நான் இப்பெல்லாம் பூஜை எதுவும் பண்றது இல்ல. கோயிலுக்கு போறதோட சரி, அதுலயே மனசு நிம்மதி ஆயிடுது. ஐயோ, இவ ஒருத்தி. சிந்தாமணி, யாராவது இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பூஜை பண்றவங்க இருந்தா சொல்லுங்களேன். மாஸ்டர், எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் தெரியும். நான் உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஜியா, மீனா ஏதோ பூக்களை திறக்க போறாளாமே, என்ன வர சொல்லி இருக்கா. பரவாயில்ல, இத்தனை பிரச்சனையிலயும் மீனாவுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அவ மட்டும்தான் நிம்மதியா இருக்கா. அவ வந்த நேரம் எனக்கு நிம்மதி போச்சு. ஏன் சிந்தாமணி, நீங்க வெறும் வாய் மட்டும்தான் பேசுறீங்க. அந்த ஆர்டரை எப்படி அவளை எடுக்க விட்டீங்க? என்ன பண்ண சொல்றீங்க மாஸ்டர்? நான் என்ன வேணும் நான் விட்டேன். விட வேண்டிய கட்டாயம் எல்லாம் என் பொண்ணால வந்துச்சு மாஸ்டர். அவதான் என்னை எடுக்க விடல. சரி, நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் மாஸ்டர். நான் பூஜை பண்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அக்கா, வா, இப்படி வந்து நில்லு. வா. கடையோட ஒரு போட்டோ எடுக்கிறேன்க்கா. வா. எதுக்கு சீதா இதெல்லாம்? புதுசா கடை ஓபன் பண்றேன், ஒரு போட்டோ எடுக்கலனா அப்படி. நில்லு. அம்மா, நீ வாமா. வாமா. வியாபாரம் நடத்தி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தோம். இவங்கள நல்லா படிக்க வச்சோம். ஆனா உன்னை படிக்க வைக்க முடியலையே. நாங்க படிக்கணும் நேரமா அக்கா படிப்பே விட்டா. மீனா, நீயும் என் கூட பூக்கட்ட வந்துட்ட. உன் எதிர்காலம் என்னாகுமோன்னு எனக்கு பயமா இருந்தது. ஆனா நீ இந்த துறையில படிப்படியா முன்னேறி வந்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு மீனா. அம்மா, நீயும் அப்பாவும் எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து வளர்த்திருக்கீங்க. அது போதுமா எனக்கு? அதுக்கு நாங்க எதுவும் பண்ணலடி. உனக்கு புருஷன் நல்லவரா அமைஞ்சிருக்காரு. மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் உனக்கு வாழ்க்கையில அமைஞ்சது பெரிய வரும். உண்மைதாமா, அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்ல. புருஷனோட ஆதரவு இருந்தா போதும் மீனா. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும். நீயும் மாப்பிள்ளையும் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். கண்டிப்பாமா. இருக்கீங்களா? சந்தோஷமா. நீ சீக்கிரமா பெரிய தொழிலதிபரா வருமா?